ஸோ நம்ம இன்னைக்கு முகல் எம்பையர் பத்தி பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டே வந்து பாபர் எப்படி இந்தியாக்குள்ள என்டர் ஆனாரு அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யூ சி 1526. ஸோ முகல் எம்பையர் வந்து இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதே வந்து இட் இஸ் த்ரூ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் யாருக்கு இடையில நடந்துச்சு? இட் இஸ் இப்ராஹிம் லோடி and Babur. Babur is invited by Sangha of Mewar Rajput தான் சங்கா அப்படிங்கிறவங்க. So invited. So இதுல வந்து Babur succeeded. So Delhi Sultanate came to end and Mughal Empire was established. So Mughal Empire வந்து எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டுல வரைக்கும் அப்படின்னா it is 1526ல இருந்து எப்போ வரைக்கும் Mughal Empire? Can anyone? Indian National Movementல பார்த்தோம்ல எப்போ வரைக்கும் it is called as Mughal Empire? முகல் எம்பையர் வந்து எது வரைக்கும் ஐடியா இல்லையா? அப் டு 1858. 1858க்கு அப்புறம் தான் என்ன குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷன் வருது. 1858 வரைக்கும் 1857 அந்த ரிவோல்ட் வரைக்கும் பகதூர் ஷா ஜாஃபர் தான் என்ன செஞ்சிருந்தாங்க? பகதூர் ஷா செகண்ட் தான் வந்து கிங்காவே ப்ரொக்ளைம் பண்றாங்க கிரேட் ரிவோல்ட்ல. எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சரி, டெத் ஆஃப் அவுரங்கசீப் வந்து எந்த ஆண்டு? ஓகே. ஸோ இந்த 1526ல இருந்து 1707 வரைக்கும் வி கால் இட் அஸ் கிரேட்டர் முகல்ஸ். ஓகே, ஏன்னா முகல்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் 1707க்கு அப்புறம். ஸோ 1707க்கு அப்புறம் இட் இஸ் நோன் அஸ் வீக்கர் முகல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் 1707 அவுரங்கசீப்க்கு அப்புறமும் 1858 வரைக்குமே வந்து முகல் ரூலர்ஸ் வந்து இருந்தாங்க. பட் தே ஆர் சோ வீக். ஓகே, 1858 வந்து பாத்தீங்கன்னா 1857 ரிவோல்ட்ல நம்ம ஏற்கனவே வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல கிரேட் ரிவோல்ட் பத்தி படிச்சிருக்கோம். ஸோ 1857 கிரேட் ரிவோல்ட்ல வாட் ஹேப்பன்ட் இஸ் நம்ம பகதூர் ஷா ஜாஃபர் தான் வந்து இந்தியன்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிங்கா வந்து ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து முகல்ஸ் எது இன்ட்ரோடக்ஷனு. முகலை வந்து நம்ம எப்படி வந்து டிவைட் பண்றோம்? ஸோ கிரேட்டர் முகல்ஸ்னா யாரு, லெசர் வீக்கர் முகல்ஸ்னா யாரு? So these Mughals are powerful Mughals. Up to 1707 வரைக்கும் இருந்த kings are powerful. After 1707 முகல்ஸ்க்கு வந்து என்ன ஆனாங்கன்னா அப்படி பவர் கொஞ்சம் கொஞ்சமா முகல்ஸனுடைய பவர் வந்து டிகிரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ ஆஃப்டர் 1707 ஒரு 1800ஸ்ல எல்லாம் வந்து அவங்க பேருக்கு தான் கிங்கா இருந்தாங்க. தே வேர் ஒன்லி அ பென்ஷனர்ஸ். வாட் இஸ் பென்ஷனர்ஸ்? ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருச்சு. அவங்கள வந்து சும்மா நேம் சேக்கு கிங்கா வச்சு அவங்களுக்கு பென்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. Can you all understand? Okay. So Babur. So first king is Babur. So I'll introduce kings. So first introduce kings வந்து introduce பண்ணிடுறேன். Okay. Babur, Humayun, Babur, Humayun, Akbar. You see, Babur, Humayun, Akbar, Jahangir, Akbar, Jahangir, ஷாஜஹான், அவுரங்கசீப். இந்த எல்லா ரூலர்ஸ் பத்தி நம்ம படிக்கணும். ஸோ நிமோனிக்ஸா நம்ம பாட்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாட்ஷா அப்படி என்னங்க? அவுரங்கசீப். ஸோ ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்காக பாத்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாத்ஷா. ஸோ பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் அண்ட் அவுரங்கசீப். ஸோ இது வந்து குரோனாலஜிக்கலா இந்த கிங் பத்தி எல்லாம் படிக்க போறோம். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இந்த கிங் வைஸா நம்ம ஒவ்வொருத்தரா பத்தி படிக்க போறோம். ஸோ இதுதான் வந்து முகல்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பாபர். பாபர், he founded Mughal Empire in India. Babur founded Mughal Empire in India. His autobiography is Tuzki Babari. Yesterday we have discussed about what is autobiography. So autobiography அப்படின்னா அவங்க சுயசரிதை தான், அவங்கள பத்தி அவங்களே எழுதிக்கிறது. ஸோ பாபருடைய சுயசரிதை இட் இஸ் துஸ்கி பாபரி. ஓகே,
Tuzki Babri. Okay. So it is not his first invasion. Okay, எப்படி முகமது கஸ்னி கோரி எல்லாம் 17th invasion இருக்கோ அந்த மாதிரி பாபருடைய 5th invasion தான் first battle of Panipat 1526ல first battle of Panipat. பானிபட்ல மொத்தம் 3 போர்கள் இருக்கு. ஓகே, நிறைய இம்பார்ட்டன்டான 3 ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஒன்ஸ் யூபிஎஸ்சிலேயே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, ஏன் பானிபட்லயே அதிகமான போர்கள் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினா நிறைய கேட்டிருந்தாங்க, பானிபட்ல ஏன் போர் நடந்துச்சுன்னு. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்ல 3 வார்ஸ் 3 பேட்டில் இருக்கு. செகண்ட் பேட்டில், தேர்ட் பேட்டில் பின்னாடி வரும்போது நம்ம படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் பானிபட்னுடைய முதல் போர் வந்து யார் யாருக்கு நடந்துச்சுன்னா, இட் இஸ் பிட்வீன் பாபர் அண்ட் இப்ராஹிம் லோடி. Can you able to understand? So Babur succeeded. So it is 1526 is the first invasion. Then 1527 la it is Battle of Kanua. Battle of Kanua. So it is between Babur and Rana Sanga. So actually வந்து இப்ராஹிம் லோடி டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் யாரு அவருக்கு எதிரியா மாறுவா? லோக்கல் ரூலர். ஸோ லோக்கல் ரூலர் வந்து ஏன் இன்வைட் பண்ணாரு? இப்ராஹிம் லோடியை டிஃபீட் பண்ணி அவர் பவர்ஃபுல்க்கு வரணும்னு நினைச்சாரு. பட் ஒன்ஸ் பாபர் கேம் டு இந்தியா அண்ட் ஹீ பிகேம் பவர்ஃபுல், ஆட்டோமேட்டிக்லி என்ன நடக்கும்? லோக்கல் ரூலர் வில் டர்ன் அகேன்ஸ்ட் பாபர், அப்படிதான் நடக்கும். பட் பேட்டில் ஆஃப் கன்வாலி பாபர் சக்சீடட். ஒன்லி this battle confirmed Mughals rule. Okay, so இதுதான் வந்து confirmed Mughal rule in India 1527 ல. Okay, then 1528 ல battle of Chandari. So battle of Chandari, இதுவும் வந்து he defeated Medini Rai Rajput. So it is between Babur and Medini Rai. Medini Rai is a Rajput. Who is Rajput? Local rulers. Okay, idhileyum Babur succeeded. Oh, so idhileyum வந்து Babur succeeded. Next 1529 la it is Gagra, Battle of Gagra. Idhileyum Babur succeeded. Okay, it is against Alam Khan Lodi, Afghan. So the Alam Khan Lodi first Ibrahim Lodi வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஆலம் கான் அவங்களுடைய வம்சாவளியில இருந்த ஆலம் கான் லோடி. So you see in the series of battle, first பவர்ஃபுல் டெல்லி சுல்தானை டிஃபீட் பண்ணாரு, அப்புறம் அவரே கூட்டிட்டு வந்த சங்காவை டிஃபீட் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஃபேமஸா இருந்த ஒரு ராஜ்புட் ரூலர் மெதினி ராயை டிஃபீட் பண்ணாரு, ஆப்கானுடைய HHH ரூலர்ஸை டிஃபீட் பண்ணாரு. So he is very well established. Babur established Mughal kingdom in India. Okay, Babur could establish Mughal kingdom in India. So in sometimes in 1530 he died of illness. In 1530 he died of illness. Okay, illness. So இதுக்கு அப்புறம் we are going to discuss about Humayun. அந்த நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் chronological ஆர்டரா கேட்டாங்கன்னா பாத்ஷான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் அண்ட் அவுரங்கசீப். ஓகே, BHA JSA. தென் இவருக்கு அப்புறம் முகல் ரூலர் ஹுமாயூன் இஸ் a drug addict. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. So very important is he started constructing Deenpana. He started constructing Deenpana, a city in Delhi. Okay, a city in Delhi. Who constructed Delhi? Any idea? Who moved the capital to Delhi? Iltutmish moved the capital to Delhi. But who founded Delhi? Rajput Tomar founded the city Delhi. Who founded the city Fatehpur?
Feroz Shah Kotla, Fatehpur, Jaunpur. These are founded by Feroz Shah. Okay. Fatehpur Sikri is founded by Akbar. So in the cities yaar yaar uruvakna. Daulatabad is founded by எல்லாரும் முழிக்கிறீங்க. தௌலதாபாத் யார் ஃபவுண்ட் பண்ணா? தர்மபுரியா? Deenpana is a city built by Humayun in Delhi. Okay. So Daulatabad is by MBT, Muhammad bin Tughlaq. Okay. Deenpana. Okay. You see what happened is, இப்போ in between என்ன நடக்குதுன்னா, பாபர் வந்து ஒரு கிங்டம் கிரியேட் பண்ணிட்டார். பட் ஆப்கான்ஸ் ஆர் வெரி டெஸ்பரேட். ஓகே, ஆப்கான்ஸ் வந்து அவங்களுடைய ஆப்கான்ஸ் லோடி டைனாசிட்டிஸ், தே ஆர் ஆப்கான் டைனாசிட்டி. ஸோ அவங்க எல்லாம் வந்து தங்கள்ட்ட இருந்து அந்த பதவி போயிடுச்சு, தே ஆர் வெரி டெஸ்பரேட். ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், ஆப்கான் லீடர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஷேர்கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு. ஷேர்கான். ஓகே, ஷேர்கான்ங்கிற ஒருத்தரை தங்களுடைய ஹெல்ப்புக்காக கூப்பிடுறாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், ஷேர்கான்ல பேட்டில் ஆஃப் சௌசா, பேட்டில் ஆஃப் சௌசா, இட் இஸ் பிட்வீன் ஹுமாயூன் அண்ட் ஷேர்கான். பேட்டில் ஆஃப் சௌசா. ஸோ இதுல ஷேர்கான் சக்சீடட். ஸோ இட் இஸ் இன் பிட்வீன் கேப். அந்த முகல் ரூலர்லயே வந்து ஹுமாயூன் டைம்ல ஒரு கேப் உழுகுது. தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். அதே மாதிரி பேட்டில் ஆஃப் கன்னௌஜ். Kannauj. So it is also between Humayun and Sher Khan. Humayun and Sher Khan. Idiliyum Sher Khan succeeded. Okay. So he founded second Afghan dynasty. What is the first Afghan dynasty? It is Lodi dynasty. So it comes under Delhi Sultanate. He founded second Afghan dynasty, which is known as Sur dynasty. So who founded Sur dynasty? It is Sher Shah Suri. Sher Khan is famously called as Sher Shah Suri. இது சென்ட்ரல் ஏசியா. வேற வேற ட்ரைப்ஸ் இவங்கெல்லாம். இது ஆமா இல்ல, ஃபரீதுங்கிறவர் ஆப்கான் ரூலர். அவர் வந்து ஷேர்கானை வந்து எங்க இருந்து வந்தாரு அதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஷேர்கானை ஹெல்ப் கூப்பிட்டு, ஸோ ஷேர்கான் வந்து என்ன செஞ்சாருன்னா, த்ரூ 2 battles he established his own kingdom, defeating Mughals. Okay, can you able to understand? Okay, இது இதான். So Sher Khan வந்து through 2 battles, Chausa and Kannauj, Sher Khan succeeded Humayun. Okay, so Sher Khan founded. இப்போ ஹுமாயூன் என்ன செய்வார்னா, இடையில தோத்ததுக்கு அப்புறம் he will left India. ஓகே, இன் பிட்வீன் he left India. கொஞ்ச நாள் வந்து வெளியே தங்கி இருப்பாரு. ஸோ அந்த டைம்ல இவர் he came to power. இவர் ஷேர் ஷா will establish his own kingdom, that is known as Sur dynasty. Sher Khan is famously called as Sher Shah Suri. So it is a gap in Mughal kingdom. Okay, Sher Shah Suri. So இவர் பத்தியான ஷேர்ஷா பத்தியான புக் இஸ் தரீகே ஷேர்ஷா. தரீகே ஷேர்ஷா written by Abbas Khan. Written by Abbas Khan. Tariq-e Sher written by Abbas Khan. Okay, so what are this administration?
Administration. We are going to discuss about Sur dynasty, not Mughals. Sher Shah Suri heading போட்டுக்கோங்க. Sher Shah Suri, the administration. உங்க மொபைல் ஆப்ல எப்படி வருதுன்னு பாருங்க, கிளியரா இருக்கான்னு. Sher Shah Suri உடைய administration. ஆமா தாங்க. So next we are going to study about Sher Shah Suri, அவருடைய administration. Administration, over centralization of power, administration, over centralization of power. He re-established law and order. Sher Shah is one of the best kings among various kings in medieval times. So எப்படி ஃபெரோஸ் ஷா துக்ளக் பார்த்தோமோ அந்த மாதிரி ஷேர் ஷா one of the best kings. Okay, he powers, re-established law and order, made zamindars responsible for crime act in highways. அதாவது ஏதாச்சும் ஒரு ஹைவேல வந்து கிரைம் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கும் வந்து ஜமீன்தார்ஸ் தான் பொறுப்புன்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ ஜமீன்தார்ஸ்க்கு வந்து he made responsible for crime act. Okay, தப்பு நடந்தா அதுக்கு ஜமீன்தார்ஸ் தான் பொறுப்புன்னு சொல்லி. Okay, so land revenue administration, he reintroduced land revenue, land measurement. Who introduced the land measurement? So sorry, Alauddin Khalji. Okay, so he reintroduced the land measurement. Okay, the land measurement is, the unit of measurement is Gaji Sikandari. Gaje Sikandari. The unit, எப்படி ஒரு சென்டிமீட்டர் ஒரு மில்லிமீட்டர் சொல்ற மாதிரி, the unit of land measurement is Gaji Sikandari. Okay, Zarib. He introduced a device called Zarib. Zarib is a device to introduce land measurement. Zarib. ஆமா reintroduce பண்ணார். Okay, so 1/3 of revenue was collected. So எவ்வளோ அவங்க சம்பாதிக்கிறாங்களோ அதுல 1/3 was collected. 1/3 of the revenue was collected. Okay, he introduced a system of patta and kabuliyat. It is a very important fact. Who introduced the sitta? Till now we are using sitta, the patta and kabuliyat. பட்டா கொடுக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, இவங்களுக்கு இது பட்டான்னு சொல்லி. So introduce, so kabuliyat is an undertaking of peasants. Okay, kabuliyat is an undertaking of peasants. So பட்டா அப்படிங்கிறது இப்போ லேண்ட் இவங்களுக்குரியதுதான் சொல்லி இருக்கிறது. அந்த பத்திரத்துக்கு மேல கவர்மெண்டா ஒன்னு கொடுக்கிறது, that is called as பட்டா. Okay, so he introduced the patta. So till now we are using patta. Sher Shah introduce பண்ண நிறைய விஷயத்தை நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு பட்டா, இன்னொன்னு we have already discussed in economics class, various classes. வேற என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? கேட்கல. Yeah, token currency, rupee, rupayaன்னு சொல்லி introduce பண்ணது. So we call it as rupee. The currency rupaya was introduced by Sher Shah. Okay,
So revenue was fixed on basis of crop rate. So crop rate. So revenue was fixed based on crop rate. Crop rate is known as RAE. Crop rate is known as RAE. Revenue was fixed. Revenue was fixed on the basis of revenue was fixed on the basis of crop rate known as RAE. RAY, RAE. This is Land Revenue Administration. Is monetary system. This monetary system. He introduced the three coins. He introduced the three coins. Ashrafia. Ashrafia is a gold coin. Rupaya. Rupaya is a silver coin. Okay. Dam. Dam is a copper coin. So he introduced three coins. Even today, India utilizes this word rupee. So rupee is derived from the word rupaya, introduced by Sher Shah. It's a very important fact. Rupee is introduced by Sher Shah, so it is derived from the word rupaya. Who designed the emblem for rupee? Rupee can symbol who designed? It is Uday Kumar. So recently in 2010, rupee can in the symbol is designed by Uday Kumar. Okay, these are some relevant facts. So monetary system he introduced the three coin Ashrafia, Rupaya and Dam. Ashrafia gold, Rupaya silver, and Dam is a copper coins. So he found Grand Trunk Highway Road. Grand Trunk Highway. He found Grand Trunk Highway Road. It is from Peshawar. Peshawar to Sonargam. So Grand Trunk in Solipaguda the road name Adarge. It is from Peshawar to Sonargam. He founded Grand Trunk Highway Road from Peshawar to Sonargam. Okay. He constructed large number of sarais. He constructed a large number of sarais. What is sarais? Can be sometimes asked in examination. What is sarais means? It is guest house for traders. It is guest house for traders. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஸோ இன்னைக்கு இருக்க மாதிரி இல்லை ட்ரேட் வந்து அன்னைக்கு ஸோ தே வில் ஒரு ட்ரேடு ஒரு கேரவான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தே வில் மேக் ஃபார் ஒரு மந்த் 2 months 3 months வந்து ஒரு நாட்டுக்கு போய் அவங்க தான் ட்ரேட் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அவங்க இடையில ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக he founded many sarais or inns. So sarais is a guest house for traders. Then buildings, இது சேல்சா பீரியட்ல இந்த buildings. He constructed Purana Kila. Kila. What is Purana Kila? So இந்த தீன்பனாவில இருந்து தீன்பனாவை பேஸா வச்சு தீன்பனாக்கு மேல கட்டினதுதான் it is Purana Kila. So Purana Kila in Delhi. So தீன்பனா the base. ஓகே ஹுமாயூன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அந்த தீன்பனால வந்து ஒரு இது மானுமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் நியர் இன் டெல்லி ஸோ அந்த தீன்பனாவை வந்து பேஸா வச்சு அதுக்கு மேல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது புராண கிலா தீன்பனா சிட்டின்னு சொன்னா இட் இஸ் மானுமெண்ட் ஸோ தீன்பனா பேஸா வச்சு அதுக்கு மேல கட்டினது புராண கிலா தீன்பனா is started by Humayun. அதுக்கு மேல monument Purana Kila is constructed by Sher Shah. He constructed his own tomb. What is tomb?
டாம்னா இறந்தவங்களுக்கு மேல பில்டிங் கட்டினது, அது அவங்கள புதைச்சு அதுக்கு மேல பில்டிங் கட்டுறது, இட் இஸ் கால்ட் டாம். ஓகே, ஸோ அவருக்கான டாம் அவரே கட்டினார். கன்ஸ்ட்ரக்டட் ஓல்டு டாம் இன் பீகார், இன் சசாரம் இன் பீகார். அவர் இறக்கறதுக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்டட் ஓன் டாம். Okay, so he died in 1545. He died in 1545. அதுக்கப்புறம் ஷேர்ஷாக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ராங் ரூலர்ஸ் யாரும் இல்லை. ஸோ அவருக்கு அப்புறம் இஸ்லாம் ஷேர்ஷான்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். ஷேர்ஷாவுடைய சன் இஸ்லாம் ஷேர்ஷா. He was succeeded by Islam Sher Shah. Succeeded by Islam Sher Shah. So after Sher Shah க்கு அப்புறம் divide அந்த Sur dynasty got divided into three. After Sher Shah, Sur dynasty got divided into three. என்னன்னா பஞ்சாப், டெல்லி அண்ட் ஜான்பூர். ஓகே, பஞ்சாப், டெல்லி அண்ட் ஜான்பூர். ஸோ மூணா டிவைட் ஆயிரும். பட் சூர் டைனாசிட்டி என்ன அப்படி இல்லாம ஆயிரும். ஓகே, சரி சார், முகல் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த பிரேக் வந்துச்சு. திருப்பி எப்படி சார் முகல்ஸ் வந்து திருப்பியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அவங்க பவர்ஸை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஓகே, ஆஃப்டர் ஷேர்ஷா வந்து ஹுமாயூனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு முகல்ல அப்படிங்கறதான். ஹுமாயூன்ல ஸ்டார்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ ஹுமாயூனுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோமா. நெக்ஸ்ட் ஹுமாயூனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத ஆமா ஜான்பூர். ஓகே, சோ ஹுமாயூனுக்கு நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஹுமாயூன் பிகம் வாண்டரர் ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் கன்னௌஜ். பேட்டில் ஆஃப் கன்னௌஜ்க்கு அப்புறம் அவருக்கு எங்க இங்க யூசி, அதனால தான் அதை அப்படியே வச்சிருக்கேன். சௌசா கன்னௌஜ்க்கு அப்புறம் என்ன செய்தாருன்னா ஹுமாயூன் பிகம் வாண்டரர். வாண்டரர்னா ஒவ்வொரு இடத்துக்கா மாறி மாறி போயிட்டு இருந்தாரு. ஓகே, he become wanderer. ஓகே, okay, he married Hamida Banu. Humayun married Hamida Banu. ஹமீதா பானு. இவங்க ரெண்டு பேத்துக்கு பிறந்தவர் தான் அக்பர். அக்பர் தி கிரேட்ங்கிறாங்கல்ல. ஓகே, சோ ஹுமாயூன் என்ன செய்யறாருன்னா, ஹுமாயூன் went to Iran. இங்க தஹ்மஸ் he protected him. ஓகே, ஷேர்ஷா வந்து இவரை ஹுமாயூனை வந்து பேட்டில்ல தோக்கடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு கொலை பண்ணியே தீர்வேன்னு சொன்னனால அவர் பயந்துட்டு என்ன செய்வார்னா ஈரானுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாரு. அங்க தஹ்மஸ்ங்கிற அந்த ரூலர் வந்து he will protect ஹுமாயூன். ஓகே, ஸோ 1555ல he came back. ஷேர்ஷா இருந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் he came back. சூர் டைனாசிட்டி டிஸ்இன்டெகிரேட் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆயிருக்கும், பவர் வந்து கம்மி ஆயிருக்கும் மூணா பிரிஞ்சதுனால. he came back to India. 1555 Humayun came back to India since Sur dynasty got disintegrated. Okay, so அப்போ வந்து ஒரு போர் நடக்கும். that battle is battle of Machiwara. Humayun succeeded. Okay, battle of Machiwara succeeded. Humayun succeeded. Maybe Sur dynasty ஹுமாயூனுக்காக தான் இருக்கும். Then he died from falling from a chair in a library. அப்படிதான் historical facts சொல்லுது. He died from falling from a chair in a library. He died falling from a chair in library.
ஓகே, இதோட ஹுமாயூன் சாப்டர் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் கமிங் டு அக்பர். அக்பர் தி கிரேட். புரிஞ்சா ஹுமாயூன் புரிஞ்சா என்ன நடந்துச்சுன்னு? ஹுமாயூன் பீரியட்ல there is a gap. ஆஃப்டர்வர்ட்ஸ் அது ஹுமாயூன் இறந்ததுலாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை இயர். ஓகே, இந்தியாவுக்கு வந்தாரு, மச்சிவாரா பேட்டில் சக்சீட் பண்ணாரு, அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு he died. ஓகே, தென் அக்பர். அக்பர் 13-year-old அக்பர் was made as emperor. ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா 13-year-old அக்பர் was made as an emperor. Akbar. So he was 13 years old when he was made as an emperor. Okay. Okay. Akbar period la, you see, a very important personality is Bairam Khan. அக்பர் பீரியட் நிறைய பர்சனாலிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். பைராம் கான். ஸோ இவருடைய சப்போர்ட்ல தான், பைராம் கானுடைய சப்போர்ட்ல தான். ஸோ பைராம் கானுடைய சப்போர்ட்ல தான் he became emperor. இந்த டைம்ல you see, so சுர் டைனாசிட்டி மூணா பிரிஞ்சிச்சு. என்னெல்லாம்? டெல்லி, பஞ்சாப் அண்ட் ஜான்பூர். ஸோ ஜான்பூர் ரூலர் வந்து ஹேமு. ஓகே, ஸோ அக்பர் வந்து சின்ன பையனா இருக்கான்னு சொல்லி he defeated, he conquered டெல்லி. ஓகே, ஸோ எழுதிக்கோங்க. ஹேமு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜான்பூர் conquered டெல்லி and assumed the title விக்ரமாதித்யா. ஸோ ஏங்க அது ஹேமுவ பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாங்கன்னா, சூர் டைனாசிட்டி சம்பாட் டெமோக்ராட்டிக் டைனாசிட்டி. ஓகே, சுர் டைனாசிட்டி சம்பாட் டெமோக்ராட்டிக் டைனாசிட்டி. ஸோ இப்போ என்ன புரிஞ்சா? சுர் டைனாசிட்டி டெல்லி, பஞ்சாப், ஜான்பூர் பிரிஞ்சதுல ஜான்பூர்னுடைய பிரைம் மினிஸ்டர் he conquered டெல்லி and acquired the title விக்ரமாதித்யா. ஏன்ஷியன்ட் டைம்ல விக்ரமாதித்யாங்கிற டைட்டில் யாருக்கு? Chandragupta II. Okay, so he assumed the title Vikramaditya. So Hemu, Prime Minister of Jaunpur, he assumed the title Vikramaditya. Okay, are you able to understand? So there happened second battle of Panipat. So ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் படிச்சோமா? ஸோ செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து யாருக்குன்னு நினைச்சுன்னா, இட் இஸ் பிட்வீன் முகல்ஸ் அண்ட் ஹெமு. இதுல முகல் சக்சீடு. ஸோ செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் த முகல் கிங்டம். ஓகே, ஸோ இட் இஸ் தி செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஆமா, ஹேமுக்கும். ஓகே, so இதுல he succeeded. It is second battle of Panipat. So first battle of Panipat it is between Babur and Ibrahim Lodi. So second battle of Panipat is also between Mughals and Hemu. It is by Sur dynasty. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ பைராம் கான் ஓரளவுக்கு இவர் சின்ன பையனா இருக்கும்போது ஆக்சுவல் என்ன நடக்கும், கூட இருக்கிற இவர் வந்து he became powerful. அது வந்து அக்பருக்கு வந்து என்ன பிடிக்கல. ஸோ தட் இதெல்லாம் சும்மா கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. பைராம் கானுடைய எனிமி ஒருத்தர் இருப்பார். எனிமி இந்த சென்ஸ் ஒரே கிங்டம்குள்ள இருந்தாலுமே வந்து அவருக்கு பிடிக்காதவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பைராம் கானுடைய ஒரு
ஆப்போசிட் அந்த பீர் முகமது அனுப்பிச்சு பைராம் கானை வந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. ஓகே, பைராம் கானுக்கு அக்பர் வந்து 2 ஆப்ஷன்ஸ் வந்து தருவாரு. ஒன்னு பொலிட்டிக்கல் அட்வைசரா மட்டும் இருங்க, இல்லாட்டி பில்கிரிமேஜா எங்கேயாச்சும் சவுதிக்கு ஏதோ வந்து நீங்க போயிருங்க, இங்க இருக்க வேணாம்னு சொல்லி தருவாரு. பட் அவர் வந்து பைராம் கான் வந்து சரி நான் பில்கிரிமேஜா மக்காக்கே போறேன், சவுதிக்கு மக்காக்கே போறேன்னு சொல்லி சூஸ் பண்ணுவாரு, பொலிட்டிக்கல் அட்வைசரா இல்லைன்னு. போற வழியில அவரையும் கொலை பண்ணிடுவாரு. ஸோ தட் ஏன் அப்படி கொலை பண்ணாருன்னா, திஸ் அக்பர் வந்து he married சலீமா. சலீமா இஸ் தி வைஃப் ஆஃப் பைராம் கான். ஓகே, அதான் தெரியும் அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஸோ பைராம் கான் ஸ்டோரி அதோடய கேம் டு இட். நெக்ஸ்ட் ஓகே, இனிஷியலி 1560s வந்து அக்பர் ரூல் வாஸ் கால்ட் அஸ் பெட்டிகோட் கவர்மெண்ட். ஓகே, பெட்டிகோட் கவர்மெண்ட், PETICOT, petticoat. What is petticoat government na? So Akbar rule வந்து it is dominated by women. So ஹமீதா பானு அவங்க அம்மா, அதே மாதிரி அவங்களுடைய மகமங்கா அப்படின்னு சொல்லி லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அட்வைஸ் பண்ணி தான், சின்ன பையனா இருக்கனால it is called as petticoat government. But afterwards he came out of that situation. Okay, next இவருடைய பாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ரிலீஜியஸ் லிபரல் பாலிசிஸ், religious liberal policies, அக்பருடைய religious liberal policies. religious liberal policies. So அக்பர் ஏன் அக்பருக்கு வந்து இந்த அளவுக்கு லிபரலான பாலிசிஸ் வந்துச்சு அப்படின்னா, ஸோ அக்பருக்கு இருந்த பெரிய எதிரியே வந்து யாருன்னா சுர் டைனாசிட்டி தான். ஓகே, சுர் டைனாசிட்டிஸ் தான். ஓகே, ஸோ அவங்கள டிஃபீட் பண்ணணும்னா ஹி நீட் தி சப்போர்ட் ஆஃப் ராஜ்புட். ஸோ ராஜ்புட்ஸ் எல்லாம் யாருன்னா தேர் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி லோக்கல் இந்தியன் ரூலர்ஸ். ஸோ அதுக்கு வாஸ் ஸோ லிபரல். லிபரல்னா ரிலீஜியஸ் வேல்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் எல்லா ரிலீஜியனுக்கும் சமமா ஈக்குவல் ரெஸ்பெக்ட் தரதா ரிலீஜியஸ் பாலிசிஸ், லிபரல் பாலிசிஸ். ஓகே, ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஸோ ரெண்டாவது ரீசன் என்னன்னா, இட் இஸ் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பைராம் கான். பைராம் கான் வந்து இஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் சூஃபி செயின்ஸ். நேற்று தான் பார்த்தோம் சூஃபிஸ்னா யாருன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இஸ் இன் பைராம் கானுடைய அட்வைஸ், அதே மாதிரி ஹமீதா பானு இவங்கெல்லாம் வந்து சூஃபி வே ஆஃப் ரிலீஜன் வந்து ஃபாலோ பண்றவங்க. அதே மாதிரி ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்போ யூஸ் ஆகும்னா, நீங்கள் குரூப் 1க்கு மெயின்ஸ் எழுத போறீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ முகல் ரூலர்ல ஏன் அக்பர் மட்டும் இந்த அளவுக்கு ரிலீஜியஸ் லிபரல் பாலிசிஸை ஃபாலோ பண்றாருன்னு சொல்லி அனலிட்டிக்கலா கொஸ்டின்ஸ் கேட்டா இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் எழுதணும். ஓகே, இட் இஸ் டு கெயின் தி சப்போர்ட் ஆஃப் ராஜ் ஆஃப் பைராம் கான் அண்ட் ஹமீதா பானு ஆஃப் சூஃபி சயின்ஸ். சொல்லி ஒரு 5 மார்க் கொஸ்டின்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பேட்டில்ஸ் வந்து கோட் பண்ணணும். ஸோ இவர் இப்போ பண்ணாரு, ஸோ அவங்க சப்போர்ட் வாங்கினாங்க, ஸோ அப்படிலாம் வந்து மெயின்ஸுக்கு வந்து எழுதணும். நெக்ஸ்ட் இது அண்ட் ஹமீதா பானு. So he abolished pilgrimage tax for Hindus. Akbar religious policies in 1563 he abolished pilgrimage tax for Hindus. So Hindus Kasi which Kailasala ponuna tax irundhuchu, so he abolished. Then in 1564 he abolished jizya. What is jizya? What is jizya? இது லேண்ட் டாக்ஸ். முன்னாடி எடுத்து பாருங்க ஃபரோஷால கராஜ், ஜிஸியா, ஜகாத். இது so he abolished jizya. So jizya வந்து it is a tax for non-Muslims. Tax for Muslims are known as zakat. Jizya is a tax for non-Muslims other than Muslims. Okay, so Akbar abolished jizya
In 1565 he abolished slavery. He abolished slavery, he abolished the jizya. So he established Ibadat Khana. நான் இங்க இபாதத் கானா நடந்த பிளேஸ்ல போய் பார்த்திருக்கேன். இபாதத் கானா at Fatehpur Sikri. Fatehpur is different from Fatehpur Sikri. உங்களுக்கு கிடைச்சா you should visit Fatehpur Sikri. Very beautiful place. So what is Ibadat Khana? Ibadat Khana is a place for religious discussions. It is a place for religious discussions. So it is opened for all religions. Okay, it is open for all religion. Okay, you see Fatehpur Sikri la and Ibadat Khana and the courtyard ponale, you will see like this. இப்படி இருக்கும். இங்க கிங் உட்கார்ந்துட்டு இங்க ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ரிலீஜியஸ் லீடர்ஸ் உட்கார்ந்துட்டு அவங்க ரிலீஜன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பேசணும். தட் இஸ் இபாதத் கானா. ஸோ இபாதத் கானா இஸ் ஃபார் ரிலீஜியஸ் டிஸ்கஷன்ஸ். இருக்கிற எல்லா ரிலீஜனும் வந்து தே கேன் டிஸ்கஸ். ஸோ இட் இஸ் ஃபார் இஸ் லிபரல் பாலிசிஸ். ஓகே, அதே மாதிரி ஹி அபாலிஷ்ட் ஃபோர்சிபிள் கன்வர்ஷன். ஓகே, ஹி அபாலிஷ்ட் ஃபோர்சிபிள் கன்வர்ஷன். வாட் இஸ் ஃபோர்சிபிள் கன்வர்ஷன்? மதம் மாறுறது வந்து கட்டாய மதம் மாற்றத்தை ஹி அபாலிஷ்ட். ஓகே, முகல்ஸ் பத்தி நிறைய மித் இருக்கும் இந்த மாதிரி அவங்க கன்வெர்ட் பண்ணாங்கன்னு. பட் அக்பர் வந்து அபாலிஷ்ட் ஃபோர்சிபிள் கன்வர்ஷன். ஓகே, ஸோ இபாதத் கானா வந்து யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால வச்சார்னா, இட் இஸ் பை தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அபுல் ஃபசில். அபுல் ஃபசில், அபுல் ஃபசில். ஓகே, then wives were given religious freedoms. Wives, அக்பருக்கு நிறைய wives இருந்தாங்க. They were given religious freedom. Wives were given religious freedom. So in 1582 he formed Deen-e-Ilahi. Deen-e-Ilahi. What is Deen-e-Ilahi? Deen-e-Ilahi is a monastic order. Or a new religion mari he formed. Okay, can you able to understand? Deen-e-Ilahi formed. Deen-e-Ilahi is different from Ibadat Khana. Ibadat Khana is not a religion or monastic order. Ibadat Khana is a platform to discuss about religions. But Deen-e-Ilahi is a monastic order. What is monastery? Monastery அப்படிங்கிறது என்னது? What is monastery? ஆமா, எல்லாம் இப்ப புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரினா புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் போய் இருக்கிறது, அந்த புத்த துறவிகள்லாம் இருக்கிறது தான் we call it as monastery. So அந்த மாதிரி he founded a Deen-e-Ilahi. Deen-e-Ilahiங்கிறது it is a kind of religion. எக்ஸாக்ட் ரிலிஜன் சொல்ல முடியாட்டியும் இந்துயிசம் இஸ்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி. ஓகே, ஸோ அவருடைய பிளேஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ஃபத்தேபூர் சிக்ரியில டாப்ல வந்து சலீம் அலி சிஸ்தி சூஃபியோடைய அந்த ஒரு கிராண்ட் ஒரு அவருக்காக கட்டின ஒரு மானுமெண்ட் வந்து இருக்கும். இவருக்கு அப்புறம் ஜஹாங்கீர் வந்து பிறக்கிறதுக்காக வேண்டி அவர் சலீம் அலி சிஸ்தியில வந்து எனக்கு ஒரு பையன் வேணும்னு கேட்டு சலீம் அலி சிஸ்தியினுடைய பிரேயர்ஸ்னால இவருக்கு ஜஹாங்கீர் பிறந்தாருன்னு சொல்லிட்டு ஒயிட் மார்பிள்ல வந்து பயங்கரமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபத்தேபூர்ல இருக்கும், ஃபத்தேபூர் சிக்ரியில. ஓகே, so Deen-e-Ilahi, it is not a place of worship, no priest, no script, no rituals. Okay, but it is a monastic order. He promoted vegetarianism against among Deen-e-Ilahi. Deen-e-Ilahi la he promoted vegetarianism.
This may be a very different kind of news இருக்கு இதெல்லாம். Okay, he restricted cow slaughter on his birthday. He restricted cow slaughter on his birthday. Restricted cow slaughter on his birthday. He is a follower of Sheikh Salim Ali Chishti. Salim Ali Chishti. So Qutbuddin Aibakla, the famous Sufi saint is Qutbuddin Bakhtiyar Kaki. Okay, so இவர் இருந்த பீரியட்ல இருக்கிற famous saint is Salim Ali Chishti. He is a Sufi saint. Next, reforms. He restricted brothels and gambling. He restricted brothels and gambling. Okay, he abolished forcible sati. So சத்தியை வந்து ஃபுல்லா அபாலிஷ் பண்ணல, பட் ஃபோர்சிபிள் சத்தி, பெண்களா விருப்பப்பட்டு கணவர் இறந்ததுக்கு அப்புறம் தீக்குண்டத்துல உழுகுறதுனா உழுந்துக்கலாம், பட் ஃபோர்சிபிள் பண்ணி சுத்தி இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோர்சிபிள் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டா சத்தி அபாலிஷ் பண்ணது எப்போ? It is due to the efforts of Raja Ram Mohan Roy time. William Bentinck வந்து abolished sati. But Akbar வந்து he abolished forcible sati. Can you able to differentiate what is the difference between forcible sati and sati? Okay. So he fixed the marriage age for boys as 16 and girls as 14. Okay. So these are some liberal reforms. Akbar பண்ண அந்த காலத்திலே பண்ண liberal reforms. Okay, expansion of Mughal rule. Okay, so except Mewar, entire India came under the control of Akbar. Entire North India came under the control of Akbar. Mewar. ஸோ அன்னைக்கு வந்து ராஜ்புட்ஸ் நிறைய இருந்தாங்க. மால்வா, கர்ரு, சித்தூர், பெங்கால், பீகார், ஒரிசா எல்லாத்தையுமே அக்பர் கான்குவேட். ஸோ தட் வி கால் அக்பர் as great. You see, this is the interesting story. So மேவார் மட்டும் it was something powerful. Okay, so மேவார் did not come under the control. Time என்னாச்சு? 86. Okay, so Mughal Mewar conflict. Mughal and Mewar. எது? ஆமா, இல்ல சார், பாபர் சப்போர்ட் தானே பண்ண வந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் பேட்டில் தான் விக்டரி பண்ணாரு. பட் மேவார் வந்து கண்டினியூ டு பி இன் பவர். ஓகே, ஸோ மேவார் வந்து எப்பவுமே வந்து முகல் ரூலருக்கு வந்து இடைஞ்சல் தந்துட்டே இருந்துச்சு. ஓகே, அதை வந்து கான்குயர் பண்ணல. பேட்டில் வந்து சம்டைம்ஸ் விக்டரி அடைஞ்சாலும் அந்த பிளேஸை கான்குயர் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஓகே, ஸோ மேவாருடைய கேபிட்டல் இஸ் சித்தோர். ஆமா, பிளேஸ் உடைய நேம். ஓகே, மேவார் இஸ் அண்டர் த மேவார் கிங் வந்து உதய் சிங். மேவாருடைய கிங் உதய் சிங். So he started the conflict with Mughals. Okay, முகல் கூட சண்டை. முகல் வந்து அவ்வளவு பெரிய கிங்டம், அதுக்கு எதிராக இந்த மேவார் சண்டை போட்டு இருந்தாங்க. So உதய் சிங்கோடைய சன் இஸ் பிரதாப். உதய் சிங் இஸ் son is Rana Pratap. He continued the conflict. Okay, so Mughals led by
மான்சிங். முகல்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ இவர் எதிர்க்கறதுக்கு கரெக்டான ஆளுங்கிறது மான்சிங் சொல்லி ஒரு இவங்களுடைய ஏதாவது இந்து ஒரு வரிசையை வச்சு he attacked Rana Pratap and he succeeded. Okay, Mansingh is a commander of Mughals. Mansingh. இது அதாவது இவங்க இடையில பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் உதய் சிங்குக்கும் முகல்ஸ்க்கும். அந்த பிரச்சனையை ராணா பிரதாப் கண்டினியூ பண்ணுவாரு முகல்ஸ் கூட. ஸோ இவங்க இதை இவங்க பிரச்சனையை தீர்க்கணும், இவங்களை போய் டிஃபீட் பண்ணும், இல்ல அவங்கள இது பண்ணிடணும்னு சொல்லி முகல்ஸ் வந்து மான்சிங்குடைய தலைமையில இவர் அட்டாக் பண்றதுக்காக ஒரு படை அனுப்புவாங்க. இதுல வந்து மான்சிங் வந்து சக்சீட் பண்ணிடுவார். ஓகே, பட் இவர் சக்சீட் பண்ணாத ராணா பிரதாப் சும்மா இருக்க மாட்டாரு. ராஜஸ்தான் இருக்கிற பில்ஸ் அப்படிங்கிற ட்ரைபல் குரூப் அது கூட சேர்ந்துட்டு திருப்பி அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணி சம் ரீஜியன்ஸ் வந்து தே வில் சக்சீட். ராணா பிரதாப் பிளஸ் பில்ஸ் சேர்ந்து சில ஏரியாஸ் வந்து திருப்பி ரீகெயின் பண்ணுவாங்க. ஓகே, இது பில்ஸ் ராஜஸ்தான். ஸோ இந்த பேட்டில் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இவருக்கு அப்புறம் ராணா பிரதாப் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சன் அமர் சிங் he continued to conflict. ஸோ இந்த பீரியட்ல ஏன் இந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அக்பர் வாஸ் அட் காபுல். அக்பர் வந்து அப்போ இந்தியாவில் இல்ல, டெல்லியில இல்ல, காபுல்ல இருந்தார். ஸோ டு கேப்சர் காஷ்மீர். ஓகே, அக்பர் வந்து இந்த பீரியட்ல மான்சிங் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அக்பர் வாஸ் இன் காபுல் அண்ட் he captured காஷ்மீர். ஸோ இதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த போர்கள்லாம், பட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க மேவார்னு என்ன இதெல்லாம். நெக்ஸ்ட் okay, so he sent 4 diplomatic missions to South India to accept his land overlordship. So South Indiaல டிப்ளமேட்டிக் மிஷன்னா போர் இல்லாம சும்மா பேச்சுவார்த்தைக்காக அனுப்பிச்சு வைப்பாங்க. இந்த மாதிரி நாங்க பெரிய ரூலரா இருக்கோம், எங்களை நீங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்லி. அது ஏத்துக்கலாட்டி தான் என்ன நடக்கும்னா பேட்டில் நடக்கும். ஓகே, he sent 4 diplomatic mission to South India to accept his overlordship. And captured Kashmir. இது அதுக்கப்புறம் இவங்க அப்படி சப்ரஸ் பண்ணிடுவாங்க அக்பர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம். டிப்ளமேட்டிக் மிஷன் டு சவுத் இந்தியா டு அக்செப்ட் ஹிஸ் ஓவர்லார்ட்ஷிப். ஓகே, சரி, இதெல்லாம் ஒரு சைடு முடிஞ்சா நெக்ஸ்ட் we are going to see about சலீம், அக்பர்ஸ் சன். சலீம் இது அதுல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்ப என்ன நடக்கும்னா இடையில அக்பருக்கு அப்புறம் யார் ரூலரு? ஜஹாங்கீர் தான் ரூலர். ஜஹாங்கீர் வர்றதுக்கு முன்னாடி வந்து சலீம்னா யாருன்னா அந்த சலீம் அலி சிஸ்திட்ட கேட்டு பிறந்ததுனால அவருக்கு சலீம்னு பேர் வைப்பார்னு நினைக்கிறேன். ஆமா, சலீம் அலி சிஸ்தியினுடைய இதனால இவருடைய சூஃபி செயின்ட் இவர் வந்து அவ்வளவு பிலவுடா இருக்கனால அவர் பேர் வைப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன நடக்கும்னா 1602ல சலீம் ஆமா 1602ல
he killed Abul Fazl. யாரு? அக்பருடைய க்ளோஸ் அட்வைசர். he killed Abul Fazl. In 1605 Akbar died. This year is important. In 1605 Akbar died. Automatically Salim came to power. So he is considered to be Jahangir. Salim Jahangir. சலீம் ஏன் பேர் வச்சாரு அப்படின்னா இட் இஸ் ஒரிஜினல் நேமா இருக்கலாம் சலீம். பேர் வைக்கும் போது குழந்தை பிறந்தன பேர் வைக்கும் போது சலீமா இருக்குமா. ஒன்ஸ் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீஸ் கால்ட் அஸ் ஜஹாங்கீர். ஸோ சலீம் சொன்னா அதான் நான் சொன்னேன், அந்த அவர் சலீம் அலி சிஸ்தி கேட்டு பிறந்ததுனால மேபி சலீம்னு பேர் வச்சிருக்கலாம். சலீம். ஓகே, Salim is Jahangir. Okay, so he succeeded by Jahangir. So time என்னாச்சு? 8:15 முடிச்சுக்கலாமா? So with this we are completing Akbar. So today's topic next நாளைக்கு வந்து ஜஹாங்கீர்ல இருந்து பார்க்கலாம். So இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எப்படி முகல் ரூல் வந்து 1526ல வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ 1526ல இட் இஸ் ஃப்ரம் டிஃபீட்டிங் இப்ராஹிம் லோடி, டெல்லி டைனாசிட்டியை டிஃபீட் பண்ணதுல இருந்து பாபர் எஸ்டாப்ளிஷ்ட் முகல் ரூல் இன் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் முகல்ஸ் வந்து எப்படி தே காட் பவர், ஒவ்வொரு பேட்டில்லையும் வந்து எப்படி தே காட் பவர், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல இருந்து எப்படி பாபர் அக்வயர்ட் பவர்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆஃப்டர் த டெத் ஆஃப் பாபர் ஹுமாயூன். ஸோ ஹுமாயூன் he was defeated by Sher Shah nala defeat ஆனனால what he escaped to Iran, and sometimes வந்து he was in Iran. Okay, so அந்த டைம்ல இந்தியால நடந்த ரூல்ல it is a Sur dynasty. So Sur dynasty ல வந்து it is famous rule is Sher Shah. So Sher Shahனுடைய ரிஃபார்ம்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுல கேட்க இம்பார்ட்டன்டான வாய்ப்பு இருக்குது. ருப்பையா பத்தி கேட்கலாம். ருப்பையா சில்வர் காயின், அந்த 3 காயின்ஸையும் கொடுத்து அது என்னென்ன கோல்டா சில்வரான்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி ருப்பையாவை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு கேட்கலாம். கிராண்ட் ட்ரங்க் ரோட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஃப்ரம் பெஷாவர் டு சொனாகம். ஸோ அது வந்து கிராண்ட் ட்ரங்க் ரோட வந்து யார் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு சொல்லி கேட்கலாம். இட் இஸ் ஷேர்ஷா. ருப்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஷேர்ஷா. பட்டான் காபூலியத்தை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கிறது மேபி a very potential question. ஓகே, அதே மாதிரி வாட் இஸ் கால்ட் அஸ் ரே. ரே இஸ் அ கிராப் ரேட். ஓகே, கிராப் ரேட். அதுக்கப்புறம் லேண்ட் மெஷர்மெண்ட்டை வந்து திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரியான சில சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து they can be asked. Then who constructed Purana Kila? It is by Sher Shah. So it is on the base of Deenpana. Deenpana established by Humayun. அதுக்கு மேல கட்டினதா புராண கிலா. Okay, can you all understand? So Sher Shah முடிச்சதுக்கு அப்புறம் coming back to Humayun, re-establishment of Mughal kingdom is due to Battle of Machiwara. Battle of Machiwaraக்கு அப்புறம் ஹுமாயூனுக்கு அப்புறம் பவருக்கு வந்தவர் வந்து இட் இஸ் அக்பர். ஸோ அக்பருடைய ரிலீஜியஸ் பாலிசிஸ் பத்தி கேட்கலாம். அதுல இம்பார்ட்டண்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தீனே இலாஹி அண்ட் இபாதத் கானா. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இபாதத் கானாங்கிறது இபாதத் கானா இஸ் அ மொனாஸ்ட்ரிக் ஆர்டர் கம்பைலிங் ஆஃப் ஆல் ரிலீஜியன்ஸ் அப்படின்னு கேட்டா இட் இஸ் நாட் அ மொனாஸ்ட்ரிக் ஆர்டர். ஆப்ஷன்ஸ்ல கொடுத்தா மொனாஸ்ட்ரிக் ஆர்டர் இல்லை. ஸோ தீனே இபாதத் கானா இஸ் அ ரிலீஜியஸ் டிஸ்கஷன் ஃபாரம் அண்ட் தீனே இலாஹி இஸ் லைக் அ ரிலீஜியஸ் மொனாஸ்ட்ரிக் ஆர்டர். ஸோ தீனே இலாஹி இட் ஹாஸ் நோ ஸ்கிரிப்சர்ஸ், நோ பிரீஸ்ட், நோ எந்த விதமான பூஜை புனஸ்காரங்களும் இல்லை. ஸோ ஹி ஃபாலோட் வெஜிடேரியனிசம் அமாங் தீனே இலாஹி. ஓகே, பட் ஹி க்ளோஸ்டு தீன். இதெல்லாம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்ல அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சோன்னா அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவார். ஓகே, ஸோ அக்பர் டைம்ல நம்ம தெரிஞ்சுக்க அபுல் ஃபசல் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பைராம் கான் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மான்சிங். ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் அக்பர்ஸ் கிங்டம். ஓகே, மான்சிங்கிறது கமாண்டரு, அபுல் ஃபசல்ங்கிறது அட்வைசரு, பைராம் கானுங்கிறது ப்ரீவியஸ் அட்வைசர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அக்பர் வந்து சக்சீடட் பை சன் சலீம். சலீம் கேம் டு பவர் ஆஸ் ஜஹாங்கீர். ஸோ ஓகே, ஸோ அக்பர் பீரியட்ல இருந்த இம்பார்ட்டன்டான சூஃபி சயின்டிஸ்ட் சலீம் அலி சிஸ்தி. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் கேன் பி ஆஸ்க்ட் இன் எக்ஸாமினேஷன் அக்பர் பத்தி. ஸோ அக்பர் டைட் ஆன் 1605. ஓகே, வித் திஸ் we are completing. ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஜஹாங்கீர் பத்தி பார்க்கலாம்.